நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டேன். இந்த சென்டருக்கு எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு தனியான ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மறைந்த ஐயா எம்ஜிஆர் இந்த இடத்துக்கு வந்தேன்னா திரும்பியும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு இப்போதும். அந்த எம்ஜிஆர் இந்த எம்ஜிஆர் மூலியமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்னாங்க என்னத்தை சம்பாதிக்கிறாரோ அதை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு என்னாச்சும் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கி பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்க வேணான்னு போடுற பொருளை பணமாக்கி அதே பணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணால் நல்லா போகுமேன்று ஒரு முயற்சியில் ஆரம்பித்தார். என்கிட்ட கேட்டார், இந்த இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் சென்டர் ரொம்ப மோசமாச்சு, நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா பெருசாக செஞ்சிருவேன், எவ்வளோ நான் வரும்னு கேட்டேன். ஒரு 10,000 சொச்சம் வரும்னு. சரி, நான் 10,000 வழி நான் கொடுத்துட்றேனே. 2 தவணையாக கொடுத்தனோ, 5,000 2 தவணையாக கொடுத்தேன். கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி திறப்பு விழாவும் நம்ம செஞ்சிட்டோம். போன வருஷம் நான் இங்கே வந்தப்போ அண்ணன் சொன்னார், ஒரு டெஸ்க்டாப்ன்றது கம்ப்யூட்டர்ன்றது 3 அல்லது 5 வருஷம் தான் தாங்கும். அப்புறம் அதை ரீசெட் பண்ணணும், ரீஃபர்பிஷ் பண்ணணும், இல்லை புதுசாக வாங்கி போடணும். அப்போ நான் சொல்லியிருந்தேன், பயப்படாதீங்கன்னு. நான் ஒரு எத்தனை வேணும்னு கேட்டேன். ஒரு 10 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாரு. நான் 20 கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிட்டார். அதுக்கும் பிற்பாடு நான் போன ஏஜிஎம்க்கு வந்தப்போ சொன்னார், எனக்கு இந்த வாடகை பணம் கட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னாரு. எவ்வளோ நான் வருதுன்னு கேட்டேன். 1,500 மாதம்னாரு. சரி, நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வாடகை பணத்தை கொடுத்துறேன். 1,500 தானே. அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா 9,000 வரும். இப்போ நன்னுக்கிட்ட கொடுத்தது 9,000 12ஆம் மாதம் வரைக்கும். அதே மாதிரி 1ஆம் மாதம் கொடுத்தனாக்கா 6ஆம் மாதம் வரைக்கும் பார்த்துக்குவார். இதே போல் அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் நான் கொடுப்பேன். இது என் தொகுதி கிடையாது, இது என்னோட தொகுதி கிடையாது. என்னன்னாக்கா, இந்த சுற்றுச்சூழல் சென்டர் என்னோட போர்ட்ஃபோலியோ எக்ஸ்கோஃபோ அலம்ஸ்கீதா அது நான் செய்கிறது. பட் இது இந்த மற்ற வேலை செய்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். நான் பட்ட கஷ்டங்கள் என் சமுதாயம் படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறின மாதிரி என் சமுதாயமும் முன்னேறணுன்ற ஒரே நோக்கத்தினால தான் என்னென்ன செய்ய முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அது எம்ஜிஆராக இருக்கலாம், டிஎஸ்ஆராகவும் இருக்கும். யாம் இருக்கும் வரை பயம் ஏன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்ய மறவாதீர்கள். பெல் பட்டனை அழுத்துவதன் வழி நாங்கள் பதிவேற்றம் செய்யும் வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை சேரும்.